அதனால we take this as A consonant எடுத்துக்கணும். Okay, புரியுதுங்களா? Yes. So this is the exception for A, that is vowel soundக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ற consonant sound பார்த்துட்டு vowelக்காக we are taking A. A எடுக்கிறோம், and எடுக்கலாம். Okay, yes. இப்போ another rule பாருங்க. And எடுக்கிறோம். யாருக்கு and எடுக்கிறோம் அப்படின்னா H. H is a consonant sound. Okay, yes. ஆனா இந்த H consonant soundல இப்போ நம்ம and போடுறோம். Why? For example, and, har. We call this as and, har. Yes, இந்த har அப்படின்னும்போது இந்த H வந்து இங்க என்ன ஆயிடுது அப்படின்னா silent ஆயிடுது. H is silent. An R. R. R ஓட சவுண்ட் தான் இருக்கு. An R. An honest man. An honest man. Honest தான் சொல்றோம். Honest சொல்ல மாட்டோம். Honest, honest. Okay, an honest man. அப்ப இந்த H again it's silent. Okay, so இந்த sound silent ஆ இருக்கிறதுனால we are taking it as vowel, considering vowel O ஓட sound தான் consider பண்றோம். So we give as an. Okay, yes. Next, an MLA. M ல தான் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. MLA. An MA. இந்த டிகிரிஸ் முன்னாடிலாம் M மாஸ்டர் டிகிரிஸ்க்கு முன்னாடிலாம் நம்ம an போடலாம். ஏன் அப்படின்னா இந்த சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா E M A ஓட சவுண்ட் தான் இங்க ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? அதனால we give it as an. So an MLA, an MA, an MP. Okay, yes. So this is the difference for exceptions. A ஓட சவுண்ட் A எங்க யூஸ் பண்றோம், சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த சிங்குலருக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி exception rules இருக்கு. Okay, I hope you understand it. Okay, thank you. Have a nice day.